சரி, இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒன்னா சேர்ந்து மூவபிள் அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள பிரியும் போது அந்த ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் வந்துட்டு யாருக்கு போய் சேரும்? ஏற்கனவே அக்ரிமெண்ட் ஏதாவது என்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது இன்வெஸ்ட் பண்றீங்க, அது யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கிளாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுபடி கவர்ன் ஆகும். ஏற்கனவே சேல் அக்ரிமெண்ட் ஏதாவது என்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களோட ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் யாருக்கு போகும் அப்படிங்கறத வந்து கிளீனா அதுல மென்ஷன் பண்ணிருப்பீங்க. சோ அதுபடி உங்களுக்கு அலோகேட் ஆகும். அப்படி எந்த அக்ரிமெண்ட்டும் இல்ல உங்களுக்குள்ள அப்படின்னா நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி யார் மேல வாங்கியிருக்கீங்களோ, யாரோட பேர்ல அது இருக்கோ, இல்ல யாரோட பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கும், அதுக்கேத்த மாதிரி உங்களால பிரிச்சுக்க முடியும். நான் சொல்ற கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. கல்யாணத்திலேயே இப்ப ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. உன்ன இந்த சொத்து யாரோடது, நான் தானே வாங்கினேன், உனக்கு இதுல என்ன உரிமை இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா உன்னால எப்படி இதெல்லாம் வாங்க முடியும்னு ஆயிரத்து பிரச்சனை வருது. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே பெருசா இருக்கும்போது லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பைண்டிங் இல்லாம நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. சரி, இப்ப மேரேஜ வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பையும் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா லீகலா? லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பை உங்களால ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியாது.